ரேஷன் கார்டு வச்சிருக்கிற கோடிக்கணக்கான தமிழக மக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அது என்னன்னா, தமிழ்நாடு அரசு இந்த ரேஷன் அட்டையில ஒரு முக்கியமான கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பேரு சேர்க்கறது, நீக்கம் பண்றது, முகவரி மாத்துறது, குடும்ப தலைவர் மாத்துறது, நமக்கு தொலைஞ்சு போயிருக்கோம்ல ரேஷன் கார்டு, அதை டூப்ளிகேட் கார்டுக்காக அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான கட்டுப்பாடை கொடுத்துருக்காங்க. இந்த கட்டுப்பாடு நம்மளை எந்த அளவுக்கு பாதிக்கும், இந்த கட்டுப்பாடுல இருந்து நாம எப்படி மற்ற விஷயத்த செஞ்சு பிரச்சனைகள் இல்லாம தவிர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த காணொலி நாம தெளிவா பார்க்க போறோம். வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ். நான் உங்கள் நேசன் நாகராசன். சுவாமி சரணம். ஐயப்பன் சார்ந்த தகவல்களும் அந்த விஷயங்களையும் உடனுக்குடனே உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கிற வகையில என் தோழன் ஐயப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய சேனலை உருவாக்குறது. நம்ம நேசன் வாய்ஸ்க்கு நீங்க கொடுத்த அன்பும் ஆதரவும் மிக மிக பெரியது, மிகுதியானது. அதே போல என் தோழன் ஐயப்பன் சேனலுக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஆன்மீக தகவல்கள் அந்த சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சேனலோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், அதோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சுவாமி சரணம். ரேஷன் கார்டை பொறுத்த வரைக்கும் நாம நம்மளுடைய பேரை சேர்க்கணும், இல்ல நீக்கம் பண்ணணும், அட்ரஸ் மாத்தணும், குடும்ப தலைவர் மாத்தணும் அப்படின்னா அதுக்கான ரிக்வெஸ்ட்டை நாமளே அந்த டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் வாயிலாகவும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மொபைல் ஆப் மூலியமாகவும் பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் இணைஞ்சிருந்தா போதுமானது. அதை நம்ம சிஸ்டம் தெரிஞ்சிருந்தா மொபைல் ஆர் பிசியில் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம அருகாமையில் உள்ள இசேவை மையங்களை போயிட்டு பதிவு பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ தொடர்ச்சியாக நடந்துட்டு இல்லையா? இந்த சூழல்ல இந்த நடைமுறைக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடை விதிச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. அது என்ன அப்படின்னா, இனிமே நீங்க பேர் மாற்றம் செய்யறது, அப்புறம் முகவரி மாற்றம் செய்யறது, பேர் சேர்க்கறது, நீக்கிறது, அதுக்கப்புறம் குடும்ப தலைவர் மாற்றம் செய்யறது, ஒருவேளை நம்ம கார்டு ஸ்மார்ட் கார்டு தொலைஞ்சு போயிருக்கு அப்படின்னா இதுக்கு நம்ம டூப்ளிகேட் கார்டுக்காக விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லி இந்த எல்லா விஷயமும் வருஷத்துல 2 வாட்டி மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்றது தான் அந்த அறிவிப்பு. இப்ப இந்த கட்டுப்பாடை எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு அரசு தரப்பு சொல்றாங்க அப்படின்னா, தொடர்ச்சியா இந்த சார்ந்த விண்ணப்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு நிலையற்ற தன்மை இந்த ரேஷன் கார்டுகளை நிலவுது. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லி அது ஆவணமா நம்ம பதிவு பண்ணி மாற்றும் போது 1 வாரம் 10 நாள் கழிச்சு அவர் அந்த குடும்ப அட்டையில இருந்து வெளியே வந்துடுறாரு. இல்லை இன்னைக்கு குடும்ப அட்டையில 4 பேர் தான் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது 1 வாரம் 10 நாள் கழிச்சு பார்க்கும்போது அதில் 5 பேரா இருக்கிறாங்க. அப்படி இந்த நிலையற்ற தன்மை இருக்கு, இதுக்கு ஒரு கடிவாளம் போடணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்கதா சொல்றாங்க. கூடுதலா இந்த அப்ளிகேஷன்ஸ் நிறைய நம்ம பண்ண இந்த ரேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, உணவு வழங்கல் பிரிவு அந்த அதிகாரிகள், இவங்களுக்கு தொடர்ச்சியா பணி சுமைகள் ஏற்படுது. ஒரே விஷயத்த அடுத்தடுத்து பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு குடும்ப அட்டையிலேயே பல விண்ணப்பங்கள் கொடுக்கும்போது அதை ப்ராசஸ் பண்ற, அதை நடைமுறைப்படுத்துற வேலையிலேயே தொடர்ச்சியா இருக்கிறாங்க. அப்ப நிறைய விண்ணப்பங்கள் தேக்க நிலையில இருக்கு, அதை சரியா பண்ண முடியல. இன்னொன்று இதனால இந்த அதிகாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் பணி சுமை ஏற்படுது. அதனால அதை கவனத்துல வச்சுக்கிட்டு இந்த கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. இந்த கட்டுப்பாட்டால பாதிக்கப்படாம இருக்கிற பொதுமக்களாகிய நீங்க நாம என்ன செஞ்சா சரியா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஒரு ஃபேமிலியில கணவன் மனைவி இருப்பாங்க. குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுக்காம இருந்தாலும் அவங்க 2 பேர் மட்டும் ரேஷன் கார்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தைக்கு ஆதார் கார்டு எடுத்து ஆதார் கார்டு வந்ததுக்கு அப்புறம் பேர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேர் சேர்ப்பாங்க. இப்போ ஒரு குழந்தையா இருக்கிற பட்சத்துல அந்த ஒரு முறை நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்தா சரியா இருக்கும். இப்ப 2 குழந்தை இருக்காங்க அப்படிங்கிறப்ப 2 குழந்தைக்கும் ஆதார் அட்டை பிரச்சனை தான் இருக்கு, ஆதார் அட்டை எடுத்தாதான் சேர்க்க முடியுன்றப்ப 2 குழந்தைக்கும் ஆதார் அட்டையை எடுத்துட்டு ஒரே நேரத்துல ரிக்வஸ்ட் கொடுக்கறது சரியா இருக்கும். இப்போ ஒரு குழந்தைக்கும் ஒரு வாட்டி ரிக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இங்க வச்சிருக்க ட்விஸ்ட் தான் பெரிய ட்விஸ்ட். என்னன்னா, வருஷத்துல 2 வாட்டி இந்த ப்ராசஸ் பண்ணலாம். ஆனா அதுக்கு கொடுத்துருக்கிற கட்டுப்பாடு என்னன்னா, இப்போ முதல் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க. உதாரணத்துக்கு உங்க குடும்ப அட்டையில உங்க பையனோட பேரை சேர்க்குறீங்க.
இல்லை உங்க பொண்ணோட பேரை சேர்க்குறீங்க அப்படிங்கிறப்போ நீங்க கொடுக்குற ரிக்வெஸ்ட் கணக்கு கிடையாது, எத்தனை ரிக்வெஸ்ட் வேணா கொடுக்கலாம். அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். பேர் சேர்க்குறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா திரும்ப நம்ம மறுபடியும் அந்த ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும், விண்ணப்பம் போட முடியும். திரும்ப ரிஜெக்ட் பண்ணா திரும்ப கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம முதல் வாட்டி போடுற அந்த ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, அப்போ அந்த பையனோட பேரோ இல்லை அந்த பொண்ணுடைய பேரோ அவங்களோட ஆதார் கார்டோ ரேஷன் அட்டையில சேர்ந்துருச்சு அப்படிங்கிறப்போ இப்போ என்ன ஆகும், இந்த பேர் சேர்க்கறதுல மெம்பர் ஆடிங் அதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. இது எப்போ திரும்ப ரிலீஸ் ஆகும்னா 6 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க இன்னொரு பேரை சேர்க்கணும் அப்படின்ற சூழலுக்கு சேர்க்க முடியும். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி அட்ரஸ் மாத்துறீங்க, அட்ரஸ் வந்து ரிக்வஸ்ட் போடுறீங்க, சரியான டாக்குமெண்ட் வச்சு பண்றீங்க, பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே உங்களுக்கு வந்து அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்றப்போ இந்த முகவரி மாற்றம் அட்ரஸ் கரெக்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, போர்ட்டல்லே பிளாக் பண்ணிடுவாங்க. நம்ம ரேஷன் கார்டு நம்பர் போட்டு பண்றோம் இல்லையா, அந்த போர்ட்டல்லே பிளாக் பண்ணிடுவாங்க. அப்படி பிளாக் பண்ணதை அன்பிளாக் ஆகிறதுக்கு 6 மாசம் ஆகும். இப்படியாக வருஷத்துல 2 வாட்டி மட்டும்தான் இந்த மேற்சொன்ன விஷயங்களை பண்ண முடியும். நீங்க இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி மாசம் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் போடுறீங்க, அந்த ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு, சரியா, பேரு சேர்ந்துருச்சு. அதுல இருந்து 6 மாசம் கணக்கு பண்ணிக்கோங்க. ஜூன் அல்லது ஜூலை அப்பதான் வந்து அடுத்த ரிக்வெஸ்டுக்கான அந்த வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் வந்து இந்த நேம் ரிமூவ் பண்ற அந்த நடைமுறையை வந்து பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதில் உள்ள போய் நீங்க என்னதான் திரும்ப திரும்ப விண்ணப்பம் போகணும்னு நினைச்சாலும் போட முடியாது, அது பிளாக்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சா? வருஷத்துல 2 வாட்டி, அதுவும் 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் இந்த ப்ராசஸ் பண்ண முடியும். இதனாலதான் நான் என்ன சொல்றேன், ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண போறீங்க, 2 பேரை குடும்ப உறுப்பினர் வந்து நீக்கல் பண்ண போறீங்கன்னா ஒரே நேரத்துல ரிக்வெஸ்ட் பண்ணிடுங்க. இல்ல 2 குடும்ப உறுப்பினர் சேர்க்க போறீங்க அப்படின்னா ஒரே நேரத்துல ரிக்வெஸ்ட் போட்டு சேர்த்துடுங்க. இல்ல குடும்ப தலைவர் மாத்த போறீங்க அப்படின்னா சரியான ஆவணங்கள்லாம் கொடுத்து பண்ணிடுங்க, பிரச்சனை கிடையாது. அதே போல டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக தொலைஞ்சிருச்சு, இல்லை சேதம் ஆயிடுச்சு, நம்ம ரேஷன் கார்டு இருக்கின்ற சூழல்ல டூப்ளிகேட் ஸ்மார்ட் கார்டு அப்ளை பண்றதுக்கும் இதே நடைமுறை தான். பெருசா எனக்கு தெரிஞ்சு யாருமே அது நிறையலாம் அப்ளை பண்றது இல்லை. ஆனாலும் இந்த கட்டுப்பாடு அதுக்கும் இருக்குன்றத நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஒரு வாட்டி நீங்க அப்ளை பண்ணி அது அப்ரூவல் ஆகி கைக்கு வர்றதுக்கே 3 மாசம் ஆயிடும். அப்போ அடுத்த ரிக்வஸ்ட் கொடுத்ததுக்கு அதுல இருந்து ஒரு 3 மாசம் காத்திருந்து 6 மாசத்துக்கு அப்புறம் தான் நீங்க கொடுக்க முடியும். இது வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்ப இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னா, நீங்க ரேஷன் கார்டு பிரிண்ட் எடுக்க தான் கட்டுப்பாடு. ரேஷன் கார்டுல மெம்பர் சேர்க்கவோ அல்லது நீக்கவோ முகவரி மாத்தவோ குடும்ப தலைவர் மாத்தவோ தான் இந்த கட்டுப்பாடே தவிர, இந்த ரேஷன் கார்டுல இருக்கிற சர்டிபிகேட் இருக்குல்ல, நம்ம குடும்ப உறுப்பினர் யாரான்னு சொல்லி சர்டிபிகேட் மாதிரி டவுன்லோட் பண்ணி தருவாங்க, A4 ஷீட்ல வரும், அதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம எத்தனை வாட்டி வேணா டவுன்லோட் பண்ணி பயன்படுத்திக்க முடியும். ஒருவேளை நம்ம ரேஷன் கார்டில் அட்ரஸை மாத்துறோம், அந்த 6 மாசம் டேட்டுக்குள்ளதான் இருக்கு, நமக்கு புது ரேஷன் கார்டு எடுக்க முடியலன்ற சூழல்ல இந்த PDF டவுன்லோட் பண்ணி நம்ம பிரிண்ட் எடுத்து பயன்படுத்திக்கலாம். 6 months ஆயிடுச்சு, அன்பிளாக் பண்ணிட்டாங்க, பிளாக்ல வந்து அன்பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அப்ப நம்ம புதுசா அந்த ஸ்மார்ட் கார்டுக்கு அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். புரிஞ்சுங்களா? இது பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்ல இன்னும் இதுல இருந்து அதிகாரப்பூர்வமா யாரா சொன்னாதான் நான் நம்புவேன் அப்படின்னீங்கன்னா 1967 1967 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. இது ரேஷன் கார்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, TNPDS, அவங்களுடைய நேரடியான அந்த ஹெல்ப்லைன் நம்பர். கால் பண்ணி அவங்க கிட்ட நீங்க சந்தேகம் எடுக்கலாம். அப்புறம் பார்த்துக்கோங்க, நீங்க அன்டைம்ல கால் பண்ண எடுக்க மாட்டாங்க. காலைல 10 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தான் இவங்களை நீங்க அணுக முடியும். சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரணும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சுவாமி சரணம். ஐயப்பன் சார்ந்த தகவல்களும் அந்த விஷயங்களையும் உடனுக்குடனே உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கிற வகையில என் தோழன் ஐயப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு புதிய சேனலை உருவாக்கியிருக்கோம். நம்ம நேசன் வாய்ஸ்க்கு நீங்க கொடுத்த அன்பும் ஆதரவும் மிக மிக பெரியது, மிகுதியானது. அதே போல என் தோழன் ஐயப்பன் சேனலுக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய ஆன்மீக தகவல்கள் அந்த சேனல்ல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சேனலோட லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், அதோட டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சுவாமி சரணம். Information is wealth.